கலோ நண்பர்களே, இந்திய அரசியல் அமைப்பிலேயே மிக முக்கியமான பிரசிடென்ட் பத்தின ஆர்டிகல்ஸ வரிசையா ஞாபகம் வச்சுக்க முடியாம கஷ்டப்படுறீங்களா? 52ல இருந்து 62 வரைக்கும் இருக்கிற இந்த சரத்துகளை வெறும் 10 செகண்ட்ல ஒரு சிம்பிள் ஷார்ட்கட் மூலமா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்க்க போறோம். வெல்கம் டு அரோரா டிஎன்பிஎஸ்சி. நம்ம ஷார்ட்கட் இதுதான். பதவி நிர்வாகத்திற்கு தேர்தல் முறை தேவை. மறுமுறை தகுதியான நிபந்தனையோடு உறுதிமொழி எடுத்து பதவி நீக்கம் வரை இருக்கணும். இந்த ஒரு வரியை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஆர்டிக்கலை குறிக்குது. இப்போ இத ஒவ்வொன்னா பிரிச்சு பார்ப்போம். திரும்பவும் சொல்றேன். பதவி நிர்வாகத்திற்கு தேர்தல் முறை தேவை. மறுமுறை தகுதியான நிபந்தனையோடு உறுதிமொழி எடுத்து பதவி நீக்கம் வரை இருக்கணும். முதல்ல பதவி. ஆர்டிகல் 52 இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் பதவி இருக்கணும்னு சொல்லுது. நிர்வாகம் ஆர்டிகல் 53 ஒன்றியத்தின் அனைத்து நிர்வாக அதிகாரங்களும் குடியரசுத் தலைவரிடமே இருக்கும். தேர்தல் ஆர்டிகல் 54 குடியரசுத் தலைவர் தேர்தல் பத்தி சொல்லுது. குடியரசுத் தலைவரை மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுப்பதில்லை. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் அடங்கிய தேர்வுக்குழு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார். முறை ஆர்டிகல் 55 தேர்தல் நடத்தும் முறை பத்தி சொல்லுது. விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை மற்றும் ஒற்றை மாற்று வாக்குமுறை மூலம் ரகசியமாக நடக்கும். தேவை ஆர்டிகல் 56 அவரோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அதற்கு முன்னதாக அவர் ராஜினாமா செய்ய விரும்பினால் துணை குடியரசுத் தலைவரிடம் கடிதம் கொடுக்க வேண்டும். மறுமுறை ஆர்டிகல் 57 மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான தகுதி. இந்தியாவில் ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படலாம். தகுதி ஆர்டிகல் 58 தேர்தலில் போட்டியிட வேண்டிய தகுதிகள். இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். 35 வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும். மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி இருக்க வேண்டும். நிபந்தனை ஆர்டிகல் 59 குடியரசுத் தலைவர் பதவியின் நிபந்தனைகள். அவர் நாடாளுமன்றத்திலோ அல்லது சட்டமன்றத்திலோ உறுப்பினராக இருக்கக்கூடாது. ஊதியம் பெறும் வேறு எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது. உறுதிமொழி ஆர்டிகல் 60 குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அவர் இல்லாத பட்சத்தில் மூத்த நீதிபதி செய்து வைப்பார். பதவி நீக்கம் ஆர்டிகல் 61 அரசியல் அமைப்பை மீறினால் மட்டுமே அவரை பதவியிலிருந்து நீக்க முடியும். இதற்கு இம்பீச்மெண்ட் என்று பெயர் இருக்கணும். ஆர்டிகல் 62 குடியரசுத் தலைவர் பதவி காலியானால் 6 மாதங்களுக்குள் தேர்தல் நடத்தி புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இது போக எக்ஸ்ட்ரா ஒரு 3 நம்பர்ஸை மட்டும் மறக்காதீங்க. ஆர்டிகல் 72 குடியரசுத் தலைவரின் மன்னிப்பு வழங்கும் அதிகாரம். ஆர்டிகல் 123 நாடாளுமன்றம் கூடாத போது அவசர சட்டம் பிறப்பிக்கும் அதிகாரம். ஆர்டிகல் 143 உச்ச நீதிமன்றத்திடம் ஆலோசனை கோரும் அதிகாரம். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம அரோரா டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற எந்த டாபிக்கு ஷார்ட்கட் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். வெற்றி நிச்சயம். நன்றி.